இவங்க நல்லா படிப்பாங்க, இவங்க நல்லா படிக்க மாட்டாங்க, இவங்க நல்லா மூளை வேலை செய்யும், இவங்களுக்கு நல்லா மூளை வேலை செய்யாது, அப்படிலாம் தேவன் பார்க்கல. எல்லாருக்கும் ஒரே விதமாக தான் பயிற்சியை தேவன் தம்முடைய ஆலயத்துல கொடுக்கிறார். அவர்கள் எப்படி அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்றாங்க அப்படின்னு கேட்டா, அவர்கள் எவ்வளவாய் தேவனை நேசிக்கிறார்களோ அந்த அன்பிற்கு ஏற்ற விதமாக ஏத்துக்கிறாங்க. நான் எவ்வளவு தேவனை நேசிக்கிறேன்னா அவ்வளவுக்கு அதிகமா நான் வார்த்தையை எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு உதட்டளவுல தேவனை நேசிக்கிறவனாக இருந்தா உதட்டளவுல தான் இந்த காரியத்தை நான் பயிற்சிச்சு கொள்வேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பாருங்க. And that is just what he done when he sent Moses to Egypt. மோசேயை தேவன் எகிப்துக்கு அனுப்பின போது தேவன் அதை தான் செய்தார். என்ன செஞ்சாரு? மோசேயை தேவன் எடுத்து அவனை பயிற்றுவித்தார். அவன் என்ன பேசணும், என்ன செய்யணும், அவன் கையில் இருக்க கோலை எப்படி உபயோகப்படுத்தணும், அந்த கோலை வச்சு என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, ஒரு முறை செய்ததை திரும்ப ரிப்பீட்டா அதே திரும்ப செய்யக்கூடாது, ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதமாக செய்யணும், வெவ்வேறு விதமாக பேசணும் அப்படின்றத மோசேக்கு என்ன செய்ய பயிற்றுவித்தார். அதுலயும் மோசே தவறினார். பயிற்றுவிக்கப்பட்ட மோசேவே ஒரு காலகட்டத்துல வந்து என்ன செஞ்சாச்சு, தவறி போயாச்சு. அதனால தேவன் மோசையை பார்த்து, மோசே போதும், ஸ்ட்ரெயிட்டா மலைக்கு மேல ஏறுட்டார்.